பொதுவா ஃபேமிலியில ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா எல்லாருமே வருத்தம் தான் படுவாங்க. ஆனா இங்க ஹீரோ ஹாப்பியா எல்லாத்தையுமே பண்றாரு. இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 80s பில்டப். 2023ல ரிலீஸ் ஆன படம். 80s காலகட்டத்துல கிராமத்துல ஜமீன் குடும்பம் இருக்கு. அந்த வீட்டுல இருக்க ஒரே பையன் தான் ஹீரோ கதிர். தாத்தா, தங்கச்சி, அப்பா, பாட்டின்னு ஃபேமிலியா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு கமலோட சகல கலாவல்லமே படம் ரிலீஸ். ஹீரோ கதிர் கமலோட தீவிர ஃபேன். படத்துக்கு கெட்டப் எல்லாம் போட்டு கிளம்பி படத்துக்கு போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு கார் கதிர் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. கார்ல 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் கடத்தன டைமண்ட கைமாத்தி விட போயிட்டு இருக்காங்க. அதுல இருக்க பாஸ், இந்த ஜமீன் வீட்டுல ஒரு விலை மதிக்க முடியாத கத்தி ஒண்ணு இருக்கு, அதை அடிச்சிட்டோம்னா நம்ம தான் கோடீஸ்வரன்னு சொல்லி கடத்தல் டைமண்ட கொடுத்து டைமண்ட கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த கத்திய புடுங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி 2 பேரை அனுப்புறான். அந்த 2 பேரும் கதிர் தாத்தா கிட்ட டைமண்ட தரோம், கத்திய கொடுங்கன்னு கேட்க, உண்மையாவே அப்படி ஒரு கத்தி இருக்கான்னு தெரியாத கதிர் தாத்தா டைமண்ட பார்த்தோன்னா அதை கல்கண்டு நினைச்சுக்கிற கதிர் தாத்தா அதை புடுங்கி வாயில போட்டு முழுங்கிடுறாரு. முழுங்கினது மட்டும் இல்லாம காலாலேயே டேபிள் ஃபேனை ஆன் பண்ண போய் சாக்கு அடிச்சு ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நடு வீட்டுல நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. கதிர் தாத்தா ஏன் அழுவுறீங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்க, அவங்களுக்கு எதுவுமே இவர் பேசுறது கேட்கல. அப்போ 2 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் யம தர்மராஜா, நீ செத்துட்ட அவ்வளவுதான், ஆனா உனக்கு ஒரு 5 ஆசையை நான் நிறைவேற்றுறேன் சொல்லுன்னு சொல்றாரு. தான் செத்துட்டோன்னு புரிஞ்சுக்கிற கதிரோட தாத்தா, என் மஞ்சக்கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பாடியை எடுக்கணும், அப்பதான் நான் உங்க கூட யமலோகத்துக்கு வருவேன்னு ஃபர்ஸ்ட் ஆசையை சொல்ல யமனும் ஓகே சொல்லிடுறாரு. டைமண்ட பறி கொடுத்த கடத்தல் கும்பல் எப்படியாவது பாடியில இருந்து டைமண்ட உருவிடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. டெத்துக்கு வந்திருக்க ஊர்க்காரங்கள்ல சில பேரு கதிரோட தாத்தாவோட வப்பாட்டி தான் மஞ்சக்கிளி, அவ இப்ப எப்படி இருப்பான்னு கூட யாருக்குமே தெரியாதுன்னு பேசுறத காதுல வாங்குற அந்த கும்பல் ஐடியா கிடைச்சிருச்சுன்னு அங்கிருந்து கிளம்புறானுங்க. தாத்தா இறந்துட்டதுனால தலைவன் படத்தை பார்க்க முடியலன்னு கடுப்புல இருக்கிற கதிர் எப்படியாவது தாத்தா பாடியை சீக்கிரம் எடுத்துட்டா படத்தை போய் பார்த்துடலான்னு அப்பா கிட்ட கேட்டா, என் அண்ணன் வராம அப்பா பாடி எடுக்க கூடாதுன்னு கதிரோட அப்பா சொல்லிடுறாரு. என்ன பண்றதுன்னு கதிரும் கதிர் ஃப்ரெண்ட்ஸும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு குதிரை வண்டியில அழகான பொண்ணு குதிரை மாதிரி இறங்குது. அதை பார்த்த ஹீரோ கதிருக்கு அந்த பொண்ணு மேல லவ் வர, அதை பக்கத்துல இருந்து கவனிக்கிற கதிர் தங்கச்சியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் லவ் சபதம் போடுறாங்க. அந்த பொண்ணை நீ லவ் பண்ண வச்சிட்டீங்கன்னா நாங்க மொட்டை அடிச்சுக்கிறோம், அப்படி இல்லைன்னா நீ சேலை கட்டிக்கணும்னு சேலஞ்ச் பண்றாங்க. ஐடியா கிடைச்சிருச்சுன்னு போன அந்த டைமண்ட் கும்பல் போஸ்ட்மார்ட்டம் பண்றவனை காசு கொடுத்து லேடி கெட்ட போட சொல்லி இவதான் மஞ்சக்கிளின்னு கதிர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரானுங்க. அவனும் அழுவுற மாதிரி நடிச்சு பாடியில இருந்து கத்திய வச்சு கிழிச்சு டைமண்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கதிரோ தன் தங்கச்சி கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகி ஒரு ரூமுக்குள்ள குத்து டான்ஸ் போடுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாரு. கதிர் தங்கச்சியோ தன்னோட அண்ணனை லவ் போட்டியில ஜெயிக்க விடக்கூடாதுன்னு புது பிரச்சனைகள்லாம் உருவாக்கி கதிருக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கான். கதிர் தாத்தாவோ அவரோட இன்னொரு ஆசையா என் பேத்தி தான் லவ் போட்டியில ஜெயிக்கணும்னு யமன் கிட்ட கேட்க யமனும் ஓகே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும்னு சொல்ற படம் தான் 80s பில்டப்.